சிவாய நம. எல்லாருக்கும் வணக்கம். பெரிய புராணம் பார்க்கலாமா? பெரிய புராணம் நம்ம எங்கேருந்து பார்க்க போகிறோன்னா, நம்பி ஆரூரிலேருந்து. அவரோட கதை எங்கேருந்து தொடங்குதுன்னா, அவரோட திருமணம் எங்கே நடக்குதுன்னா, சித்தூர்ன்ற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்கு நம்ம நம்பி ஆரூர் ராஜா மாதிரி நல்லா மகுடமோட போய் இறங்குறாரு. அவர் எப்படி இறங்குறாருன்னா, அவருக்கு ஒரு யானை, குதிரை, பல்லக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா எப்படி வந்து இறங்குவாரோ அப்படி வந்து இறங்குறாரு. அந்த ஊர் மக்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வரவேற்பை பார்த்ததே இல்லை. எல்லாரும் திரண்டு அவரோட அழகை மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். பெண்கள்லாம் பார்த்துட்டு, எப்படி இப்படி ஒரு பேரழகை கட்டிக்கிறதுக்கு இவளுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவரை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டப்போ நம்ம நம்பி ஆரூரர் குதிரையிலேருந்து இறங்கி மண்டபத்துக்குள்ளே போகிறாரு. ஸோ மண்டபத்துக்குள்ளே இவ்வளோ ஒரு ராஜா இல்லை, ராஜா மாதிரி என்ன மரியாதை தானே சொன்னேன். அப்போ ராஜாவுக்கு ஏற்ற சிம்மாசனத்தில் இவர் உட்கார வைக்கிறாங்க. ஸோ இந்த சிம்மாசனத்தில் உட்கார வைக்கும் போது உட்காந்துட்டு இருக்காரு. தாலி கட்டுற நேரம் நெருங்குது. அப்போ பெண் வீட்டார் வந்து அவரை அழைச்சிட்டு போக வராங்க. ஸோ இப்படி அழைச்சிட்டு போகும்போது நம்ம நம்பி ஆரூருக்கும் அவ்வளோ நாள் பொண்ணை பார்க்கல, ரொம்ப ஆசையாக போகிறாரு திருமண மண்டபத்துக்கு. ஸோ மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு குரல், நம்பி ஆரூரா அப்படின்னு சொல்லிட்டு, யாரான்னு திரும்பி பார்த்தா ரொம்ப வயசானவர். நல்லா தடியை ஊண்டிக்கிட்டு ஒரு கையில் உசிரியை வச்சுக்கிட்டு நல்லா நரைச்சி போன முடி, கழுத்தில் ஃபுல்லாக ருத்ராட்சம், நெத்தியில் பட்டை, உடம்புல பட்டை, நல்ல ஒரு வயசானவர், ஒரு சிவ கோலத்தில் இருக்காரு. அவரை பார்த்தோன்னே ஊர் மக்கள் எல்லாரும், சுவாமி நீங்கள் இங்கே வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும், உங்கள் தரிசனம் காணவே சிறிது நேரத்தில் வந்துட்டு இப்போ ஒரு திருமணம் நடக்க போகுது, மாப்பிள்ளைக்கு நீங்கள் ஆசி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க. இதையே அவர் வந்துட்டு காதில் வாங்காமல், ஆரூரா, உனக்கும் எனக்கும் ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வழக்கு இருக்கு. இந்த கல்யாணத்தை வந்து நீ அதுல இருந்து என்கிட்ட ஜெயிச்சிட்டுன்னா இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த கல்யாணத்தை நீ உடனே நிறுத்தணும். ஏன்னா நீ அடிமை, என்னோட அனுமதி இல்லாம உன்னால உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு திருமணத்தை உன்னால பண்ணிக்க முடியாது அப்படின்றாரு